ஹே டார்லிங், வெல்கம் டு ட்ராமா கிரஷ் வாய்ஸ். இப்போ நம்ம மேஜிக் மூவோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் நான் ஏன் லேட்டாக போடுறேன்னா, வேறு யாருன்னா போடுவீங்க, நான் போடுறத விட்டுலான்ற மாதிரி தான் இருந்தேன். யாருமே போடல, நீங்கள் நிறைய ரெக்வஸ்ட் கேட்டனால போட போகிறேன். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பிஎல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நமக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஒன்றா பேசலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவை தான் காட்டுறாங்க. இது நானும் என்னோட வீடும். இது வந்து ஒரு வீடு மட்டும் கிடையாது, இது ஒரு எனர்ஜி சிஸ்டம் அண்ட் ஃபீல்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு அவன் லேப்டாப்ல டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் டைப் பண்ண அவனோட காலேஜ்ல நடந்து போற மாதிரியும் காட்டிட்டு இருக்காங்க. அதனாலயே வீட்டு பக்கத்துல குடியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அவங்க லைஃப்பை எப்படி லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நாங்க ஃபியூச்சரை வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழியும் தேடிக்கிட்டு இருக்கோம். காத்தோட திசையை கண்டுபிடிச்சி, நட்சத்திரத்தை பத்தி படிச்சு, சில கல்லோட சிம்பிளை வச்சு இது மாதிரி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு அவன் புரியாத மாதிரி தான் என்னமோ சொல்றான். அவன் வீட்டுல இருந்து என்னமோ லேப்டாப்ல டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே காலேஜ்ல நடந்து போற மாதிரியும் காட்டுறாங்க. அவன் கையில அழகான பர்பிள் கல்லை தான் காட்டுறாங்க. அழகா சிரிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். காலேஜ்ல அவனுக்கு தெரிஞ்ச 2 ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. ரிட்டு வந்து போறப்போ என்ன பேசுறாங்கன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரிட்டு வந்து மூட நம்பிக்கைய பத்தி ஏதோ ஒரு தேரி எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தர் சொல்றான், மச்சான் அதெல்லாம் ஒர்க்கே ஆகாது. அவன் என்னமோ பகல் கனவு கண்டுட்டு இருக்கான். நான் வேணா சொல்றேன் பாரு, அவன் காலேஜ் கிராஜுவேட் முடிக்கிறதாங்காட்டியே துண்டை காணும் துணியை காணணும் ஓட போறான் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றான். அவங்க 2 பேரும் பேசுறத வந்து ரிட்டு வந்து கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போறான். அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னா, இந்த கல்லு வந்து ஃபியூச்சரை பத்தி சொல்லும், குறி சொல்லும், வெஸ்டர்ன் கலாச்சாரத்தோட கூட ஒப்பிடும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு ஸ்டெப்ஸ்ல ஏற கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவொடனே அவன் கையில இருந்த கல்லு வேற ஒரு இடத்துல போயிடுது. அதை ஓடி போய் எடுக்கிறான். இந்த சீரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 மினிட்ஸ் வந்து இது மாதிரி சம்மந்தமே இல்லாம புரியாத மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து கதை நல்லா இருக்கும். ரிட்டு வந்து லிஃப்ட்ல போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவன் லிஃப்ட் போறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்காக வெயிட் பண்றான். அப்போ நம்ம இன்னொரு ஹீரோ வராரு. அழகா சூப்பரா நடந்து வராரு. வந்துட்டு ரிட்டு கிட்ட போயிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. ரிட்டு வந்து அவனையே பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன ஆயிடுதுன்னா, அந்த லிஃப்ட்ல வந்து நிறைய பேர் கூட்டமா ஆயிடுது. இவங்க 2 பேரும் ரொம்ப கிட்ட நெருக்கமா இருக்காங்க. ரிட்டு வந்து அவனே தான் பார்க்கறான். அவனோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது. லிஃப்ட் வந்து ஜெர்க் ஆகுற சமயத்துல இந்த பையன் வந்து என்ன பண்ணிடுறான்னா, அவனை வந்து கிஸ் பண்ணிடுறான். ரிட்டு பையனுக்கு ஒரே ஷாக்கு. அவன் கையில ஒரு கல்லு வச்சிருந்தான். அந்த கல்லு வந்து மினுமினுக்குது. அப்ப அந்த பையன் சொல்றான் சாரி அப்படின்னு சொல்றான். ரிட்டு வந்து எதுவுமே சொல்லல. அவனையே பார்த்துட்டு இருந்துட்டு லிஃப்ட் ஒரு இடத்துல நின்ன உடனே நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அங்க இருந்து கட் பண்ண அடுத்தது அவனோட கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. அந்த ரிட்டு பையன் என்ன சொல்றேன், என் பேர் ரிட்டு, நான் வந்து என்னோட ப்ராஜெக்டை பத்தி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கல்லை பத்தி, மூட நம்பிக்கையை பத்தி, ஃபியூச்சரை பத்தி, இது மாதிரி அது மாதிரி உள்ள ஒவ்வொரு கல்லுக்கு ஒரு பேரை வச்சிருந்தான் இல்லையா, அதை பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டு இருந்தான். எனக்கு வந்து சொல்ல விருப்பம் இல்லை, அதனால நான் வந்து சொல்லலை. அதை வந்து ப்ரொஃபஸர் அண்ட் கிளாஸ்மேட் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரிட்டு இன்னமும் நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்தது அவங்க சார் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க பண்ண எல்லா ப்ரெசன்டேஷனும் பார்த்தேன், ஓகே தான். உங்க எல்லாருக்கும் ஒரு ஃபீட்பேக் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை பத்தி நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செமஸ்டருக்குள்ள வேற ஒரு ப்ராஜெக்டை பத்தி தான் நம்ம பேச போறோம். உங்க எல்லாருக்கும் ஓகேனா எப்ப வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம் சரியா அப்படின்றாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஷாக்ல இருக்காங்க. அட பாவி, இதே நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தேன், இவன் மறுபடியும் புதுசா வேற ஒண்ணு சொல்றானேன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அந்த சார் சொல்றாரு, உங்களுக்கு ஓகே தானே, நீங்க கத்த வேணாமா, ஆஹா ஓஹோன்னு சொல்ல வேணாமான்னு சொன்ன உடனே அவங்களும் ஜாலி அப்படின்னு வேண்டாம் வெறுப்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த கிளாஸும் முடியுது. நம்ம ஹீரோ அந்த கல்லெல்லாம் எடுத்து வைக்கான்றப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்து ஒரு கல்லை எடுத்துடுறாரு. நீ இந்த ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறாரு. அவனும் ஆமான்னு சொல்லிடுறான். அங்கேருந்து கட் பண்ண அடுத்தது ஒரு பாரை தான் காட்டுறாங்க. அந்த பார் நேம் தான் வந்து மேஜிக் மூன். அங்கே ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்றா, டே அண்ணா, இங்கே பாரில் வந்து லைட்டே எரிய மாட்டேக்குது, நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன், என்னன்னு பாரு, என்னமோ ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்றான். உடனே அவன் கொஞ்ச நேரம் பார்த்து வர, நான் வெளியே தானே வேலை செய்யறேன்னு சொன்னேன், என்ன நீ என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், எல்லாத்தையும் செக் பண்ணேன்னு கேட்டு நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், லைட் எரியவே மாட்டேங்குது அப்படின்றான். உடனே அவன் போயிட்டு ஒரு ஃப்ளக் எல்லாம் மாட்டி சுவிட்ச் ஆன் பண்றான். நீ வந்து லைட் சுவிட்சுக்கு பதிலா வேற ஏதோ ஒண்ணு போட்டுட்டா பின்ன எப்படி லைட் எரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு சொல்றான், நம்ம பார்க்கு கஸ்டமரே வரமாட்டாங்க, யாருமே இப்ப வரைக்கும் ஒருத்தர் கூட வரலையேன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம ரிட்டு அழகா கெத்தா நடந்து வராங்க. உடனே அந்த பையன் சொல்றான், வாங்க விஐபி கஸ்டமர், நீங்க எங்க உட்காடுறீங்க, மேட்ல உட்காடுறீங்களா தரையில உட்காடுறீங்களா அப்படின்னு கேக்குறான். வந்தனா உன் வாயை உடச்சிடுவேன், உன் வாயினாலதான் இப்ப எந்த கஸ்டமருமே வரமாட்டாங்க அப்படின்னு ரிட்டு சொல்றான். அந்த பொண்ணு சொல்றான், எனக்கு
பயமா இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா வந்து இந்த கடைய க்ளோஸ் பண்ணிடுவோமான்னு பயமா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. அந்த பையன் சொல்றான், "உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கேன். நான் வந்து பாசிட்டிவா சொல்றேன் பாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம பார் வந்து நல்லா வைரல் ஆகும். நல்லா ஃபேமஸ் ஆகும். அப்ப வந்து கூட்டம் வந்து அலைமோதும்." அப்படின்ற மாரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ரிட்டு வந்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்றான், "மிஸ்டர் விஐபி கஸ்டமர் நீங்க என்ன குடிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்கறான். "அதுக்கு முன்னாடி நீங்க உங்க யூனிஃபார்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வந்து நல்லா இருக்கும். ஏன்னா எங்க பார்ல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு வந்து அலோடே கிடையாது." அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவன் வந்து இந்த யூனிஃபார்ம கழட்டி அவன்கிட்ட தூக்கி போட்டுடுறான். "வேற எதனா வேணுமா? என் ஐடி கார்டு வேணுமா?" அப்படின்னு ரிட்டு கேட்கறான். "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உன் மூஞ்ச பார்த்தாவே தெரியுது நீ காலேஜ் ஸ்டூடெண்ட் தான்." அப்படின்னு அவன் சொல்றான். "ஆனா உன்ன பார்த்தா நீ காலேஜ் கிராஜுவேட் முடிச்ச மாரியே தெரியலையே." அப்படின்ற மாரி ரிட்டு சொல்ல அவன் சொல்றான், "நான் ஆல்ரெடி கிராஜுவேட்லாம் முடிச்சுட்டேன் தெரியுமா?" அப்படின்னு அவன் சொல்றான். இவங்க 2 பேரும் சும்மா கிண்டல் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ரிட்டு சொல்றான், "உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்ல, "என்ன ஸ்டோரி?" அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். அந்த பொண்ணு வந்து சிஸ்டம்ல என்னமோ வேலை பார்த்துட்டு இருப்பா போல. ஸ்டோரின்னு சொன்னோனே குடுகுடுன்னு ஓடி வந்து அவன் கையில ஏதோ ஒரு கிளாஸ குடுக்குறான். ரிட்டும் வாங்கி குடிச்சிட்டு, "என்ன வெறும் தண்ணியா இருக்குதா? நீ முதல்ல ஸ்டோரிய சொல்லு. நான் அதுக்கப்புறம் உனக்கு தரேன் சரியா?" அப்படின்றான். "இன்னைக்கு வந்து நான் ஒரு பையன மீட் பண்ணேன். சூப்பரான மூவ்மெண்ட் நடந்தது தெரியுமா?" அப்படின்னு ரிட்டு சொல்றான். உடனே அந்த பையனும் அந்த பொண்ண கேட்குறாங்க, "யாரு?" அப்படின்னு கேட்க, ரிட்டு சொல்றான், "யாரு?" அப்படியே இழுத்துக்கிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் சரி நான் அவுட். நான் போய் ஸ்டாக் ரூம்ல போயிட்டு ஸ்டாக்கெல்லாம் போய் செக் பண்றேன் அப்படின்னோனே, "ஏய் வா வா நான் சொல்றேன்" அப்படின்னு ரிட்டு கூப்பிடுறான். இன்னைக்கு கேம்பஸ்ல வந்து ஒருத்தன மீட் பண்ணேன். அவன் பேரு வந்து இச்சியோ ஏதோ ஒரு பேர சொல்றான். உடனே அந்த பையன் கேட்குறான், "ஏதோ ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்களே அவங்களா?" அப்படின்னு கேட்க, இவனுமே ஆமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றான், "அவனோட ஹேர் இப்படி இருந்தது. ஐப்ரோ செம்மையா இருந்தது. அவன் மூக்கு, அவன் கண்ணு, அவன் லிப்ஸு" அப்படின்னு அவன பத்தி வர்ணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணு கேட்குறா, "வேற என்ன நடந்துச்சு? சொல்லு சொல்லு" அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பையன் சொல்றான், "நீ போயிட்டு வேலை செய்யு" அப்படின்னு சொல்றான். "அதெல்லாம் முடியாது. நான் வந்து கேட்பேன்" அப்படின்னு சொல்றா இவ. விட்டு சொல்றான், "எனக்கு அந்த பையன் ரொம்ப க்ரஷ்ஷு. நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நான் வந்து அவன் மேல க்ரஷ்ஷா இருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து க்ளோஸ் டூ க்ளோஸ் நாங்க நின்னுட்டுருக்கோம். அவன் மூச்சு விடுறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுது. லிஃப்ட் வந்து ஜெர்க் ஆச்சு. அப்ப வந்து அவன் என்ன கிஸ் பண்ணான். அடுத்தது என்ன ஆச்சுன்னா, நாங்க லிஃப்ட்டுக்குள்ளேயே மேட்ரு பண்ணோன்ற மாரி இவன் வந்து கதை விட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி நடந்தது என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இவன் வந்து கதை விட்டுட்டு இருக்கான். "லிஃப்ட்டுக்குள்ளயா? அப்ப வேற யாரும் இல்லவே இல்லையா?" அப்படின்னு அவன் கேட்கறான். உடனே ரிட்டு சொல்றான், "இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே" அப்படின்னு சொல்றான். உடனே கேட்கறான், "என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்க, "நான் ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, அவன் வந்து என் நெத்தியில வந்து கிஸ் பண்ணான். இது மட்டும் தான் நடந்தது. மிச்ச விஷயத்தெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் சேர்த்து போட்டேன்றான்." எக்ஸ்ட்ரா பிட்டிங் சேர்த்து போடுறதுக்கும் ஒரு அளவு வேணாமா? இவன் எப்படி பெருசா கதை அடிச்சு விட்டுருக்கான் பாருங்க. உடனே அந்த பையன் இவன் தலையில அடிச்சுட்டு, "சரி மேஜிக் மூவோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீ தான். என்ன ஆர்டர் பண்ற சொல்லு" அப்படின்னு அவனும் வந்து சில ட்ரிங்க்ஸு, சில ஸ்நாக்ஸு, சில சைட் டிஷ்லாம் ஆர்டர் பண்ணிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது நம்ம இச்சியோட ஃபேமிலிய தான் காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலி வந்து சரியான பாரம்பரிய குடும்பமா இருக்கும் போல. பழைய காலத்து ட்ரெஸ் மாரி போட்டுட்டு ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க தாத்தா வந்து, "நீ ஃபுல்லா சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்கறாங்க. அவனும் ஆமா அப்படின்றான். உடனே அந்த பாட்டி சொல்றாங்க, "நீ வந்து கொஞ்சோண்டு தான் சாப்பிட்ட. இப்படிலாம் சாப்பிட்டா உடம்புல என்ன ஒட்டும்?" அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி இச்சிக்கிட்ட சொல்றாங்க, "ஏய் மறந்துடாத, நம்ம வந்து இவங்களுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும். அதனால நாளைக்கு நீ எங்க கூட தான் இருக்கணும்ன்றாங்க." அவன் என்ன யாருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. "ஏய் அப்படிலாம் சொல்லாத, தெய்வம் குத்தம் ஆயிடும். அவங்க வந்து நம்மளோட மூதாதையர். அவங்களுக்காக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணுன்ற மாரி அவங்க பாட்டி சொல்றாங்க. உடனே அந்த தாத்தா சொல்றாரு, "லூனார் மந்த்ல வந்து நம்ம வருஷத்துக்கு 3 டைம் வந்து அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். 2nd மந்த், 5th மந்த், 8th மந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க." இவங்க குடும்பமே வந்து பாரம்பரிய குடும்பம்ன்றதுனால, இறந்து போனவங்களுக்காக அந்த பர்த்டே எல்லாமே வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, சாமி கும்பிடுவாங்க போல. அத பத்தி தான் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது பார காட்டுறாங்க. பார்ல ஜெட்டு பையன் நல்லா குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டு இருக்கு. அவங்க தங்கச்சிக்காரிகிட்ட கேட்கறான், "எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வேணும்னு" கேட்கறான். அவ சொல்றா, "நீ ஆல்ரெடி நிறைய குடிச்சிட்ட, உனக்கு தர முடியாது" அப்படின்னு அவ சொல்லிடுறா. அவன் கையில வச்சிருந்த கல்ல எடுத்துட்டு, "இது லைட் அண்ட் சக்சஸ்" அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு என்னன்னு கேட்கறா. இந்த கல்லு என்ன சொல்லுதுன்னா, "நீ டேபிள்ல இருக்க எல்லா ட்ரிங்க்ஸையும் குடி" அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு, அவன் என்னமோ பிளான் பண்ணிட்டு அந்த டேபிள்ல ஒவ்வொருத்தங்க கிட்டயா போயிட்டு, "நீங்க இந்த 3 ஸ்டோன் எடுங்க. உங்க ஃபியூச்சர பத்தி இந்த கல்லு சொல்லும். அதுக்கு ஒரு கப்பு ட்ரிங்க்ஸ் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து குறி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு டேபிளா போயிட்டு ட்ரிங்க்ஸ வாங்கிட்டு, "கல்ல எடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு குறி தான் சொல்லிட்டு இருக்கான். சிட்டு ஒரு டேபிள்ல போயிட்டு, "ஏய் காய்ஸ் உங்கள பார்த்தாவே ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கன்ல இருக்க மாரி சொல்லுது. நீங்க இந்த கல்ல எடுங்க. இந்த கல்லு வந்து உங்க ஃபியூச்சர பத்தி சொல்லும்" அப்படின்ற மாரி சொல்றான். அடுத்தது பக்கத்துல இருக்க டேபிள்ல இருக்கவன் வந்து, "இங்க வா என் ஃபியூச்சரையும் பத்தி சொல்லுன்றான்." அங்க போயிட்டு, "நீங்க வந்து மேஜர் இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பையன் கேட்குறான், "மாஸ்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி கொஞ்ச நேரத்துல வந்து சாமியாராவே ஆக்கிட்டாங்க. நீ கண்ண மூடி
மூடிட்டு நீ கல்ல எடு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். லாஸ்டா ஒரு பொண்ணு டேபிள்ல போறான். நீ அடுத்த வாரத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாரும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவன் மட்டும் ஐயோ ஒரு சோஃபால சேரை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். அந்த பையன் வந்து எவ்வளவு நேரம் நீ இப்படியே இருக்க போறவா வீட்டுக்கு போலான்றா. ஐயோ நான் வீட்டுக்கு வரல, அம்மாவா தான் என்ன திட்டுவாங்க, என்ன ரூம்ல போய் விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது இச்சி பையன் விட்டதா காட்டுறாங்க. அதான் யாரோ ஒருத்தவங்களுக்கு இறந்து போனவங்களுக்கு பிறந்த நாள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களோட போட்டோவை வச்சு விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான படையலை போட்டுட்டு ஊதுவத்தியை வச்சு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ரிட்டு பையன் விட்டதா காட்டுறாங்க. அவன் ஹாயா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஐயோ எவன்டா இது தூங்கிட்டு இருக்க நேரத்துல ஃபோன் பண்றதுன்ற மாதிரி அவன் வேண்டா வெறுப்பா ஃபோனை எடுக்கிறான். எதுக்கு எனக்கு காலையிலேயே கால் பண்ண அப்படின்னு கேட்குறான். என்னது காலையிலையா, இது ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு தெரியுமா, உனக்கு கிளாஸ்னா இல்லையான்னு கேட்குறான். எனக்கு கிளாஸ் ஈவினிங் தான் இருக்கு, என்னோட ப்ரொஃபஸரை மீட் பண்ணணும், எதுக்கு நீ என்னை கால் பண்ணி எழுப்பி விட்டேன்றான். நீ முதல்ல உன் ஃபோனை பாரு, நீ வந்து நேற்று பண்ண வேலையில எல்லாரும் வந்து உன்னை பத்தி தான் லிங்க் ஆப்ல வந்து புகழ்ந்து புகழ்ந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்ற நீ அப்படின்னு இவன் கேட்கறான். நீ முதல்ல பாருடா டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சிடுறான். இவனும் ஃபோனை எடுத்து பார்த்தா அந்த பார்ல வந்து இவன் நிறைய குறி சொல்லியிருப்பான்ல, அதை வந்து இவன் ஒரு சாமியாரு ரொம்ப பவர்ஃபுல், இவன் கல்லை வச்சு குறி சொல்றான் அப்படி இப்படின்றாங்க. நம்மனா வந்து கிளி ஜோசியம் எலி ஜோசியம் கேள்விப்பட்டிருப்போம், இது கல்லு ஜோசியம்னு ஓவர் நைட்ல ஒபாமா ஆன மாதிரி இவன் ஓவர் நைட்ல சாமியார் ஆயிட்டான். அதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டு போய் ஐயோ நான் என்ன பண்ணி தொலைச்சனே தெரியலையேன்ற மாதிரி அவன் ஒரு எம்பாரசிங்கா இருக்கான். அங்க இருந்து கட் பண்ண அடுத்தது காலேஜ் தான் காட்டுறாங்க. காலேஜுக்கு ரிட்டு பையன் போயிட்டு இருக்கான். அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுறாங்க. ரிட்டு வந்துட்டாரம்மா, அவங்ககிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு ரிட்டு கிட்ட போறாங்க. மச்சான் நீ வந்து இது மாதிரி குறினா சொல்வியாமே கல்ல வச்சு, எங்களுக்கும் எங்க ஃபியூச்சரை பார்த்து சொல்லேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் அப்புறமா சொல்றேன், நான் இப்போ வந்து ப்ரொஃபஸரை பார்க்கணும் அப்படின்னு அங்கிருந்து ஓடி போயிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அந்த ஆஃபீஸ்ல யார் இருக்காங்கன்னா தாத்தா இருக்காங்க, இச்சி பையன் இருக்கான். ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு போல. அந்த மீட்டிங்ல வந்து இவங்க புதுசா ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ண போறாங்க போல. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பர்ஃப்யூம் மாதிரி இருக்கு, அதை கையில வந்து தேய்ச்சிட்டு வந்து பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ரிட்டு பையனை காட்டுறாங்க. அவன் காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸர் கிட்ட அவன் பண்ண ப்ராஜெக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ப்ராஜெக்ட் வந்து வீடை பத்தி, அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் வந்து வீடு இந்த பேஸ்ல கட்டணும் அந்த பேஸ்ல கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சார் சொல்றாரு எல்லாம் ஓகே, ஆனா வந்து வெளிச்சம் டைரக்டா வர மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல காத்து வசதி இருக்கணும், இது எல்லாமே வந்து சயின்ஸ் படி இருக்கணும், நீ வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ள இந்த ப்ராஜெக்டை வந்து அப்டேட் பண்ணு சரியா அப்படின்னா அவனுமே சரி அப்படின்னு சொல்லிடுறான். அந்த சார் வந்து எதுக்குமே ஓகேவே சொல்ல மாட்டான் போல. அவன் என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பையனுமே ஓகே ஓகேன்னு ரொம்ப அமைதியா சொல்லிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த இச்சி பையனோட ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. அங்கே மீட்டிங் நடந்துட்டு இருக்கோம் இல்லையா, இன்னும் அந்த மீட்டிங் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த தாத்தா வந்து அந்த சென்ட்டை எடுத்துட்டு சரி நம்ம இதை லான்ச் பண்ணிடலாம் சரியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் புக் பண்ணிடுறாங்க. அடுத்து ஈவினிங் ஆயிடுது. ரிட்டு பையன் வந்து அவனோட பாருக்கு போறான், மேஜிக் மூவ் அந்த பாருக்கு போறான். அந்த பார்ல வந்து வழக்கத்தை விட அதிகமான கூட்டமா இருக்கிறது. ஏன் கூட்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ரிட்டு பையன் வந்து குடிச்சிட்டு எல்லாருக்கும் குறி சொல்றேன் கல்லு ஜோசியம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பாரை வந்து ஓவர் நைட்ல வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டான். அவனை பார்க்கணும், அவன்கிட்ட நிறைய குறியை கேட்டுக்கணுன்றதுக்காக தான் நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க. ரிட்டு பையன் பார்க்குள்ள நடந்து போயிட்டு இருக்க. எல்லாரும் ரிட்டு சார் நீங்களா, மாஸ்டர் குருஜி எனக்கு வந்து என் ஃபியூச்சரை சொல்லுங்கன்ற மாதிரி அவனை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டு அவன் அண்ணன்காரங்கிட்டே போய் கேட்கறான், என்ன இன்னைக்கு இவ்வளோ க்ரௌடா இருக்கே அப்படின்னு சொல்லி. எல்லாரும் உன்னை பார்க்க தான் வந்திருக்கோங்க அப்படின்னு அவன் சொல்றான். என்ன பார்க்கவா எதுக்கு அப்படின்னு கேட்கறான். ஏன்னா நீ தான் நேற்று எல்லாருக்கும் குறி சொன்ன இல்லையா, அதனால இன்னைக்கும் வந்து எங்க ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்திருக்கோங்க அப்படின்னு சொன்னா. நீ என்ன சொன்ன அப்படின்னு ரிட்டு கேட்கறான். நான் எல்லாருக்கிட்டையும் ஓகே சொல்லிட்டேன், அதனால நீ வந்து நைட்டு 11 மணிக்கு மேல எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லணும் சரியா அப்படின்றான். உனக்கே தெரியும்ல நேற்று வந்து நான் ரொம்ப குடிச்சிருந்தேன், அதனால நான் இஷ்டத்துக்கு என்னமோ அடிச்சு விட்டேன் அப்படின்றான். நீ அடிச்சு விட்டாலும் நீ கரெக்டா தானே சொல்லியிருக்கே, அதனால வந்து இவங்க வந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க, அதனால ஒழுங்கு மரியாதையா நைட்டு நீ சொல்லியே ஆகணும் அப்படின்றான். சரி நீ எதுக்கு 11 மணின்னு சொன்ன அப்படின்னு கேட்க, ஏன்னா நேற்று நீ நல்லா குடிச்சிருந்த, 11 மணிக்கு மேலதான் வந்து எல்லாருக்கும் சொன்னேன், அதனாலதான் இன்னைக்கும் 11 மணின்னு சொன்னேன், ஏன்னா அது வரைக்கும் நம்ம பார் வந்து நல்லா கூட்டமா இருக்கும்ல, நல்லா பிசினஸ் ஆகும்ல, அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு இவன் சொல்றான். என்னாலலாம் முடியாது அப்படின்னு இவன் சொல்றான். நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அதனால நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தங்கச்சிக்காரி ஓடி வந்து உன்கிட்ட 2 பேர் பேசுறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றான். உடனே ரிட்டு பையன் சொல்றான், நோ சொல்லு நோ சொல்லுன்றான். உடனே அவன் சொல்றான், நீ வந்து அவன் வருவான்னு நீ போய் சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, நீ தான் மேஜிக் மூவோட குறி சொல்ற ஸ்டோன் மாஸ்டர் ஆச்சா, நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன, அவன் எப்பயும் போல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு டேபிள் கிட்டயா போறான்.
அந்த கிளி ஜோசியம், அப்புறம் அந்த கைரேகைய பார்த்து ஏதோ குறி சொல்லுவாங்கல்ல, அதே மாரி இவன் கல்லு மாரி ஒண்ணு வச்சுட்டு இருந்துட்டு, "இதுலருந்து நீங்க 3 ஸ்டோன எடுங்க. உங்க ஃப்யூச்சர் பத்தி சொல்லும். மாயமில்லை, மந்திரமில்லை. கல்லு உங்க ஃப்யூச்சர சொல்லும்ன்ற" மாரி சொல்லி, அவன் குறி சொல்ல ஆரம்பிக்கிறான். "நீ வந்து ஒருத்தங்க மேல க்ரஷ்ஷா இருக்க. ஆனா, அவங்க உன்ன விட ரொம்ப தூரமா இருக்காங்கல்ல. உன்னோட மைண்டு கொஞ்ச நாளா டிப்ரஷனா இருக்கு" அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்றாங்க. இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றாங்க, "நீ எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நெனைப்ப. ஆனா, ஒவ்வொரு முடிவுல தான் ஒரு தொடக்கம் இருக்கும். நீ அந்த தொடக்கத்த நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோ" அப்படின்னு ஆஹா, ஓஹோன்னு சூப்பரா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க அண்ணன்கிட்ட பேசுறான். "ரிட்டு பண்றது வந்து கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தான் இருக்குல்ல" அப்படின்னு சொல்ல, "பைத்தியக்காரத்தனமோ என்னத்தனமோ, ஆனா அவன் பண்றதுனால தானே இப்ப இவ்ளோ கஸ்டமர் வந்திருக்காங்க" அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது அவன் குறியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எப்பயும் போல சோஃபால மட்டையாயிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ரிட்டு பையன் வீட்ட தான் காட்டுறாங்க. அங்க பொழுது விடிஞ்சிடுது. அவன் தூக்கத்துலருந்து எழுந்துச்சு இன்ட்ரெஸ்ட்டா வந்து பல்லுலாம் வெளக்கல. லேப்டாப்ல அவனோட ஒர்க்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாமியாருங்கன்னா கையில ஒரு மணி மாரி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மணிய வச்சுட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அது மாரி என்னமோ வச்சு யோசிச்சுட்டு என்னமோ லேப்டாப்ல டைப் பண்றான். அடுத்தது குட்டியா ஒரு வீடு மாரி இருக்கு. அது வீடா? இல்ல பூஜை ரூம் மாரியா என்னன்னு தெரியல. அத வச்சுட்டு லேப்டாப்ல வந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது இச்சி பையன் வீட்ட தான் காட்டுறாங்க. அவன் என்ன கையில வச்சிருந்தானோ, அதே மாரி ஒரு பொருள வச்சுட்டு அவங்க என்னமோ ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பம் எப்ப பார்த்தாலும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்குது. ரொம்ப சாமியார் குடும்பமா இருக்காங்க. எப்பயும் போல தான் கை நெறைய ஊதுவத்திய வச்சு நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த தாத்தா, பாட்டி. இச்சி பையனுக்கு வந்து விருப்பமே இல்ல போல. வேண்டா வெறுப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான். இச்சி பையன் அவங்க தாத்தா, பாட்டி கிட்ட கேட்கறான், "நம்ம எதுக்கு இது மாரி ஊதுவத்திலாம் வச்சு டெய்லியும் பண்றோம்? ஓவரா புகை வருதுல்ல. அதுக்கு பதிலா நம்ம எலக்ட்ரிக் ஊதுவத்தி ஏத்துனா இந்த மாரி புகையே வராது. நல்லாருக்கும் அவன்" அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க தாத்தா, பாட்டி சொல்றாங்க, "ஏய் அப்படிலாம் சொல்லாத. தெய்வ குத்தமாயிடும். நம்ம இது மாரி தான் ஊதுவத்தி ஏத்தணும். இந்த புகை தான் வந்து நம்மளுக்கு ஹெவனோட கனெக்ட் ஆகும். நீ சொல்ற மாரி எலக்ட்ரிக் ஊதுவத்தி ஏத்துனேன்னா, அது எப்ப அணையுது, எப்ப இதுவாகுதுன்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. பிளிங்க் மட்டும் தான் ஆகும். ஆனா நம்ம இப்ப இந்த ஊதுவத்திய ஏத்துனோம்னா, அது அணைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம படையல் போட்டிருக்கோம் இல்லையா? அத நம்ம சாப்பிடுவோம்" அப்படின்னு அவங்க பராமரித்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல மக்களே. நம்மனா வந்து எதனா சாமிலாம் கும்பிட்டோம்னா, இந்த விளக்கு அணையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். விளக்கு அணைஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற இடையில இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடணும்னுவோம்ல. அது மாரி தான் இவங்க என்னமோ பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ இச்சியோட 2 ஃப்ரெண்ட் வராங்க. "ஏய் மச்சான் இச்சி, இச்சி" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க 2 பேரும் யாரும் இல்லன்னு நெனச்சுக்கிட்டு, "இன்னைக்கு வந்து நீ சாமி கும்பிடுறல்ல, அதனால ஃப்ரீ ஃபுட்டெல்லாம் சாப்பிடலான்னு தான் நாங்க வந்தோம்" அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே வராங்க. தாத்தா, பாட்டிய பார்த்தோனே ஷாக் ஆயிட்டாங்க. "வணக்கம் தாத்தா, பாட்டி" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க எல்லாம் ஃபுட்டு சாப்பிட தானே வந்தீங்க. இந்த ஊதுவத்தி அணையிற வரைக்கும் யாரும் சாப்பிடக்கூடாது. அணைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. சரியா?" அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிடுறாங்க. தாத்தா வந்து அந்த பசங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்லோகமோ, இல்ல புராண கதையோ எத பத்தியோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவங்க சரி, சரி அப்படின்னு கேட்டுட்டு இச்சியோட ரூமுக்கு தான் போறாங்க. இவங்க அவங்க காலேஜ பத்தியும், இன்டர்வியூ பத்தியும், ப்ராஜெக்ட்ட பத்தியும் அப்படி பேசிட்டு, ஒரு பையன் ஃபோன் எடுக்குறான். "மச்சான் இத கேள்விப்பட்டியா? நம்ம காலேஜ்ல இருக்க ஒரு பையன் வந்து பார்ல இது மாரி குறி சொல்றான்னா, ஒரு பொண்ணு வந்து போட்டிருந்தா" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோட்டோவ காட்டுறாங்க. அவனோட ஃபோட்டோவ பார்த்த உடனே, "இன்னைக்கு நைட்டு நம்ம பாருக்கு போறோம். நம்மளும் குறி கேட்குறோம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது பார தான் காட்டுறாங்க. பார்ல அண்ணனும், தங்கச்சியும் பேசிட்டு இருக்காங்க. இவ்ளோ கூட்டமா இருக்கு. இன்னும் அந்த ரிட்டு பையன காணுமே! அவன் வரானா இல்லையா? ஃபோன் பண்ணி பார்த்தியான்னு கேட்குறான். "ஏய் என்ன நீ இப்படி சொல்ற?" அவனனா அப்படி சொல்லக்கூடாது. "குறி சொல்ற ஸ்டோன் மாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா?" அப்படின்னா, நீ சொல்றது கரெக்ட் தான்" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ரிட்டு பையனும் பாருக்கு வந்துடுறான். எப்பயும் போல குடிச்சிட்டு குறி சொல்றான். ஒருத்தன் வந்து அவன் ப்ராஜெக்ட்ட பத்தி சொல்லியிருப்பான் போல. "இது வந்து உன்னால தனியா பண்ண முடியாது. உன் கூட வந்து சப்போர்ட்டா ஒரு ஆள் வேணும். அப்படி இருந்தா நீ பண்ணணும். உன் ப்ராஜெக்ட் வந்து நல்லா சூப்பரா ஆகும்" அப்படின்னு சொல்றான். "இது ரிஸ்க் கிடையாதா? ஏன்னா இது எங்க ஃபேமிலியோட பிக் ப்ராஜெக்ட்" அப்படின்னு சொல்றான். "ஓ! அப்படியா? நீ இன்னொரு கல்ல எடுன்னு" சொல்றான். அந்த கல்ல எடுத்தோனே ஃபயர் அண்ட் பிரைட்னஸ்ன்னு இருக்கு. அந்த கல்லுக்கு ஏத்த மாரி குறி சொல்லிட்டு அவனும் அங்கருந்து கிளம்பிடுறான். அடுத்தது அந்த பையன் வந்து சொல்றான், "உன்ன பார்க்கறதுக்காக சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு தெரியுமா? இச்சி, இச்சியோட ஃப்ரெண்ட்ஸ்" அப்படின்னு சொல்லி, "என்னது அவங்களா?" அப்படின்னு இவன் கேட்கறான். "அவங்களே தான். நீ கூட லிஃப்ட்ல வந்து அப்படியே நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்னு சொன்னேல்ல, அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் வந்திருக்காங்க" அப்படின்றான். "ஏன் அமைதியா இரு. அது எல்லாம் சும்மா இமேஜினேஷன் தான்" அப்படின்னு இவன் சொல்றான். "ஏங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. நீ போய் வேணா இவங்களுக்கு குறி சொல்லு" அப்படின்னு அவன் சொல்றான். "சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்படி அவங்க எச்சி ஃப்ரெண்டுன்னு கண்டுபிடிச்ச சொல்லு" அப்படின்னு கேட்கிறான். "ஏன்னா இது எல்லாமே ஒரு பிசினஸ் தான்" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து, "ஓ! அப்படியா? சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டு அங்கருந்து கிளம்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டேபிளுக்கு போய் குறி சொல்றான். "இதுல இருந்து 3 கல்ல எடுங்க. நான் உங்க ஃப்யூச்சர சொல்றேன்" அப்படின்னு சொல்றான். அந்த பையனும் கல்ல எடுக்குறான். அந்த கல்ல பார்த்துட்டு, "நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கிவ் அப் பண்ணவே கூடாது சரியா?" அப்படின்னு சொல்றான். அடுத்தது பக்கத்துல இருந்த பையன் சொல்றான், "என் ஃபேமிலி வந்து என்ன படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து படிப்புல சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. எனக்கு ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசையா இருக்கு. எனக்கு எதனா ஒரு வழி சொல்ல முடியுமா?" அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அதுக்கு ரிட்டு சொல்றான், "ஒர்க் பண்றது நல்ல விஷயம் தான். அதுக்கு முன்னாடி நீ நெறைய கம்பெனில வந்து அப்ளிகேஷன் போட்டாகணுமே" அப்படின்னு சொல்றான்.
நீ உன் வீட்ல இருந்து தனியா தள்ளி வந்து இருந்தன்னா, நீ படிச்சுக்கிட்டே வேலைக்கு போலாம். உன் லைஃப்பும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பக்கத்துல இருக்கவன் வந்து சொல்றான், "எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்" அப்படின்னு காதுல என்னமோ சொல்றான். அவனும் சிரிச்சுக்கிட்டு ஒரு கல்ல எடுக்குறான். "ஓ ரிலேஷன்ஷிப்" அப்படின்னு ஒரு கல்ல எடுக்குறான். கல்ல எடுத்துட்டு ரிலேஷன்ஷிப் வந்து எப்பவுமே ஈக்குவலா இருக்கணும் 2 பெர்சனும் அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போணும். நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து கிளம்பிடுறான். இவங்க 2 பேரும் என்னடா இது ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்ல வந்தா இவன் ரெஸ்ட் ரூம் போறானேன்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. ரெட்டு பையன் போதையிலேயே ரெஸ்ட் ரூம் பக்கம் போக, ரெஸ்ட் ரூம்ல இருந்து இச்சி பையன் வரான். அவங்க 2 பேரும் எதிர் எதிரா நிக்கிறாங்க. அவன பார்த்தோனே இவனுக்கு போதைனா இறங்கிடுச்சு. ஹார்ட் வந்து நல்லா துடிக்குது. "ரிட் எனக்கு வந்து என் ஃபியூச்சர பார்க்கணும். நீ எவ்ளோ சார்ஜ் பண்ணுவ?" அப்படின்ற மாரி அவன் கேட்கறான். இவன் வந்து அது வந்துன்னு சொல்றான். "சரி, சரி நான் டேபிள்ல வெயிட் பண்றேன். நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க" அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ரெட்டு பையனும் அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரக்கு எடுத்துட்டு அந்த இச்சி பையன் டேபிளுக்கு தான் போறான். அவன் என்னதான் போதையில இருந்தாலும் இச்சி முன்னாடி பேசுறப்போ நார்மலா தான் இருக்கான். "நான் இப்ப என்ன பண்ணணும் ரிட்?" அப்படின்னு அந்த இச்சி பையன் கேட்குறான். அவன் வந்து ஒரு கல்லு அந்த சுருக்கு பையில வச்சிருப்பான்ல, அத காமிச்சுட்டு, "இதுல இருந்து நீங்க ஒரு 3 கல்ல எடுங்க" அப்படின்னு நார்மலா சொல்றான். அவனுமே வந்து கல்ல எடுக்குறான். அந்த கல்லோட மீனிங் வந்து ஒண்ணு பேஷண்ட், அப்புறம் லைட், அடுத்து கார்டியன் அப்படின்னு இருக்கு. ஜெட்டு பையன் வந்து அவனையே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து இவன பார்க்குறான். அடுத்தது வந்து, "சரி உனக்கு என்ன ஆசை இருக்கு சொல்லு" அப்படின்னு கேட்குறான். "எனக்கு வந்து என் ஃபியூச்சர பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் வந்து இப்ப தான் கிராஜுவேட் முடிச்சேன். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க" அப்படின்னு சொல்றான். அவன் வந்து, "குட். உன்னோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றேன்னு கேட்க, "அது ஒண்ணும் இல்ல. உன் ஃபியூச்சர் வந்து நல்லா தான் இருக்கு" அப்படின்னு ரெட்டு பையன் சொல்றான். "என் ஃபேமிலில வந்து பெரியவங்க இருக்காங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லு" அப்படின்றான். உடனே ரெட்டு பையன் சொல்றான், "அவங்க ஹெல்த்ல வந்து அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்" அப்படின்னு சொல்றான். உடனே இச்சி பையன் சொல்றான், "எனக்கு வந்து என் பாஸ்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும். எங்க பாஸ்ட்ட பத்தி சொல்லுன்றான்." உடனே ரெட்டு பையன் வந்து மறுபடியும் அந்த சுருக்கு பைய குடுத்துட்டு, "சரி அடுத்த 3 கல்ல எடு" அப்படின்றான். அவனுமே வந்து 3 கல்ல எடுக்குறான். அந்த 3 கல்லுல ஒண்ணு வந்து ஹாப்பினஸ், அடுத்தது ஃபுல்ஃபில், அடுத்தது சோல்மேட் அப்படின்னு இருக்கு. ரெட்டு பையன் அந்த கல்ல பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப இச்சி பையன் சொல்றான், "எனக்கு வந்து" அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் கூட இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, "உன் ஸ்வீட் ஹார்ட்ட பத்தி கேளு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டோரிய சொல்றாங்க. இவனும் அவனும் சின்ன வயசுல வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு இச்சி பையன் சொல்றான், "உண்மதான். அதுக்கப்புறம் வந்து அவன தேடி கண்டுபிடிக்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இப்ப வரைக்கும் என்னால அவன கண்டுபிடிக்க முடியல" அப்படின்னு பாக்கெட்ல இருந்து ஃபோன எடுத்து டேபிள்ல வைக்கிறான். ரெட்டு பையன் என்னமோ யோசிச்சுட்டு, "நீ பாய்ஸ் ஸ்கூல்ல தானே படிச்ச" அப்படின்னு சொல்றான். அப்படியே அந்த ஃபோன்ல இருக்க ஃபோட்டோவ காமிச்சுட்டு, "நீ இட்ஸி தானே? அப்போ ஐ அம் ரிட். நான் தான் இந்த பையன்" அப்படின்னு சொல்லிட்டு கண்ண அடிக்கிறான். அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் புடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரிஸ கன்டின்யூ பண்ணலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா வேற ஒரு வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். பாய் ஃபிரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர்.